நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். இப்ப நெக்ஸ்ட் டைப் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மாதிரி எடுத்துக்கலாம். இஃப் a sin theta plus b cos theta equal to m. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா b sin theta minus a cos theta equal to n. இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ab ஏதோ ஒன்று ஏபினா இங்க ஏதோ ஒரு நம்பர், இங்க ஏதோ ஒரு நம்பர், அது அப்படியே இங்க மாத்தி வரும். ஓகேவா? இப்ப பிங்கிறது இங்க வந்துடும், ஏங்கிறது இங்க வந்துடும். இங்க பிளஸ் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்கன்னா நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. அதை சால்வ் பண்ணணும்னாலே போதும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 2க்கு சால்வ் பண்ணி காட்டலாம், பட் வேண்டாம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, இஃப்னு, அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். sin theta plus cos theta equal to x. Then sin theta minus cos theta equal to என்ன? பாருங்களேன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. பார்க்க அதே மாதிரி இருக்கா? a sin theta plus b cos theta equal to m இருக்கா? ஆனா ஏவுக்கு வேல்யூ இல்ல. பரவாயில்ல, நம்மளே போட்டுப்போம். இங்க ஒண்ணுமே இல்ல, சோ ஒண்ணு எம்முக்கு பதிலா இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், இதே மாதிரி இருக்கா? இங்கேயும் அப்போ 1, இங்கேயும் 1 இருக்கும். அதே மாதிரியே சேம் இங்க இதை என்னன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். பட் என்னன்னு டைரக்டா வச்சுக்க முடியாது இல்லையா? இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்பர் வரும், எனி பாசிட்டிவ் இன்டீஜர், சோ கேன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்ப வந்து இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, இது இதே மாதிரியே வந்துருச்சா? அப்போ நம்ம இதை மட்டும் பண்ணா போதும். Then a square plus b square equal to m square plus n square. இப்ப பாருங்க, ஏன்னு இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? இதான் a. இந்த இடத்துல இதான் b. அதே மாதிரி இந்த இடத்துல இதான் a, இந்த இடத்துல இதான் b. sin theta cos thetaன்னு சேர்க்காதீங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த இடத்துல m. ஈக்குவேஷன் படி அப்படிதான் வரும். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, சேம் டு சேம். அதே மாதிரி பாருங்க இந்த ஈக்குவேஷன். அப்ப இந்த இடத்துல k தான் என்னது? n. ஃபார்முலால அப்ளை பண்ணலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நம்பரே இல்ல. நம்பரே இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம், கோஎஃபிஷியன்ட். சோ எங்க பார்த்தாலும் 1 இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஏ வந்து பாருங்க, இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். பியும் அதே மாதிரி 1 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து ஈக்குவேஷன்ல மாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் தீட்டா, இந்த இடத்துல ஒரு 2 இருக்கு, பிளஸ் 3 காஸ் தீட்டா. பாருங்க, ஏன்னு இருக்கிற இடத்துல 2 இருக்கு, பிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்குன்னு வச்சுப்போம். இங்க வந்து 3/2ன்னு கொடுக்குறாங்க. இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், எம்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து 2 sin theta minus 3 cos thetaன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்களேன், இங்கே 2 தான் இருக்கு, இங்கே 2 தான் இருக்கு, இங்க 3, இங்கே 3. அப்படி வரக்கூடாது. இங்க வந்து இப்படி கிராஸ்ல வரணும், இங்க 3 வரணும், இங்க 2 வரணும். அப்ப நீங்க இந்த மெத்தட்ல போடவே முடியாது. ஓகேவா? ப்ராப்பரா இருந்தாதான் நம்மளால போட முடியும். ஓகே, கவனிச்சுப்போம். கொஸ்டின் வந்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, ஏவுக்கு பதிலா என்ன இருக்கு, 1. 1 ஸ்கொயர் 1 தான். பிளஸ் பிக்கு பதிலா பாருங்க 1 தான் இருக்கு, சோ 1 ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு எம்முக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் இருக்கு, சோ எக்ஸ் ஸ்கொயர். பிளஸ் என்னுக்கு பதிலா என்ன இருக்கு, கே இருக்கு, சோ கே ஸ்கொயர். இந்த இடத்துல நம்மள இந்த கே தான் கேக்குறாங்க. கரெக்டா பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல கே எடுத்திருக்கோம். அப்புறம் கேவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 + 1 2. எக்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். அப்போ k ஈக்குவல் டு ரூட் ஆஃப், அந்த ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட்ல இருக்கிறதுனால வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ்ல போகணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இங்க அப்ப அந்த கேவுக்கு பதிலா என்ன வரும்னா
plus or minus 2 root of 2 minus x square. சரி, இங்க 2 வரதா? plus or minus root of 2 minus x square வரும். இதுதான் ஆன்சர். இப்ப இது ஒரு ஐடென்டிட்டியாவே வச்சுக்கலாம். ஓகே தானே? இப்ப பாருங்க, இதுல இன்னொரு சம் நம்ம போடுவோம். கான்செப்ட்லாம் ஒண்ணுதான். நம்ம வந்து ஃபார்முலால நல்லா தெளிவா இருந்துட்டு என்னென்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம், ஃபார்முலா யூஸ் பண்றோம் தெளிவா புரிஞ்சுட்டோம்னா எந்த சம்மா இருந்தாலுமே சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, சேம் டு சேம். பட் இங்க பாருங்களேன், இங்க வந்து ஏ இருக்கு, ஏவுக்கு பதிலா 1, பிக்கு பதிலா 1. அதே மாதிரி இங்கேயும் 1 1 தான் இருக்கு. ஆனா பட் வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி வரணும்? சைன் தீட்டா தான் ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து கேக்குறாங்க, என்னன்னு கேக்குறாங்க, இதை நம்ம கேன்னு எடுத்துப்போம். இப்ப இந்த ஹோல் ஈக்குவேஷன் ஒரு மைனஸ் ஆட் பண்ணுங்க. இங்க மைனஸ் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு கே. இந்த இந்த சைடு மட்டும் ஒரு மைனஸ் வந்து ஆட் பண்றது. இது நம்மளே எடுத்துக்கிறது தானே, அதனால இப்ப இங்க சேர்க்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். பட் இப்படி எடுக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்னா, சாரி இங்கேயும் இங்க மைனஸ் வந்து ஹோல் சீக்வன்ஸ்ல எடுக்கக்குள்ள இங்கேயும் போடணும் இல்ல, போட்டாச்சு. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மாறும் பாருங்க, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, மைனஸ் எப்போதும் ரெண்டாவது வரும். அப்போ கே. அப்ப ஈக்குவேஷன் 2 வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க, இங்க 1 இங்கேயும் 1. ஓகேவா? ஏவுக்கு பிக்கு பதிலா 1 1 இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? இத மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னது? ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர். ஏவுக்கு பதிலா இந்த இடத்துல 1 பிளஸ் 1, mக்கு பதிலா 7/5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் n-க்கு பதிலா மைனஸ் kd ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இப்ப இத பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? 2 வருமா? அதே மாதிரி இத வந்து என்ன பண்ண போறீங்க? இப்ப ஸ்கொயர் பண்ணணும். உள்ளார அனுப்பி விட்டுருங்க. இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க, இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க. 7 7 49 பை 5 25 பிளஸ் மைனஸ் கே வந்து 2 டைம்ஸ் போட்டோம்னா பிளஸ் கே ஸ்கொயரா மாறிடும். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும்? நமக்கு கே தான் வேணும் இல்லையா? அதனால கே ஸ்கொயர் மட்டும் வச்சுட்டு அதை அந்த சைடு அனுப்பி விட்டுருவோம். அந்த சைடு அனுப்பணும்னா எப்படி வரும் பாருங்க, கே ஸ்கொயர் மட்டும் இங்க இருக்கும், 2 மைனஸ் 49/25. ஏன்னா இது பிளஸ்ல இருக்கு, அந்த சைடு போகல, மைனஸ்ல வரும். ஸோ இப்போ வந்து காமன் ஃபேக்டர் 25. 25 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 1 இன்ட்டு 49 14 ஈக்குவல் டு 1/25 வருது. கரெக்டா? எதுக்கு கிடைச்சிருக்கு? கே ஸ்கொயருக்கு தான் கிடைச்சிருக்கு 1/25. அப்போ ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பணும்னா ரூட். அப்போ 1 அதே தான் இருக்க போகுது, டிவைடட் பை ரூட் 25 இருக்கும். அப்போ 1/5 எடுக்கலாம். முன்னாடி ரூட்ல இருந்து வெளில எடுத்தாலே பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுரும். ஸோ கேவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 1/5. அப்போ கே கண்டுபிடிச்சிட்டோமா? பிளஸ் ஆர் மைனஸ் 1/5 இருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஐடென்டிட்டி கேட்டாங்கன்னா நம்ம இப்படிதான் போடணும். பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. வேணா இன்னும் ஒரு சம் பாத்துருவோம். ஓகேவா? சேம் டு சேம் பாருங்க.
இதை வந்து இங்க கேன்னு வச்சுக்கோங்க எப்போதும் போல. ஓகே, இப்ப பாருங்க, ஏவுக்கு பதிலா எக்ஸ் பை ஏன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் அதே தான் இருக்கணும். கரெக்டா? கான்செப்ட் என்ன நமக்கு? ஃபார்முலா இஃப் இஃப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஏன்னா இங்கேயும் ஏ இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கதான் ஏ இருக்கும். கரெக்ட் தானே? பாருங்க, இஃப் ஏ சைன் தீட்டா பிளஸ் பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம். அதே மாதிரி பி சைன் தீட்டா மைனஸ் ஏ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என். இப்படிதான் இருக்கணும் ஃபார்மேட். அப்ப இங்க பாருங்க, இங்க ஏன்னா இங்கதான் ஏ வருது, அதுவும் மைனஸ் ஏ. கரெக்டா? பாருங்க அதே மாதிரியே இருக்கா? அவ்வளவுதான். இது ஏ இருக்கு, இதுவும் ஏ கரெக்டா இருக்கு. பிக்கு ஒய் பை பி இருக்கு. பாருங்க பி இங்க, இங்கேயும் அதே பி தான், இங்கேயும் ஒய் பை பி இருக்கு பின்னு இருக்கிற இடத்துல. அப்ப கரெக்டா தான் இருக்கு. எம்முக்கு பதிலா என்ன இருக்குன்னா 1 இருக்கு, எண்ணுக்கு பதிலா கே இருக்கு. அப்ப ஐடென்டிட்டி படி ஃபார்முலா என்னது? கே ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர். பாருங்க, ஏவுக்கு பதிலா எக்ஸ் பை ஏ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதிலா ஒய் பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலா 1 ஸ்கொயர் 1 பிளஸ் என் ஸ்கொயருக்கு பதிலா கே இருக்கு, ஸோ கே ஸ்கொயர். இப்போ நமக்கு கே தான் வேணும் இல்லையா? பாருங்க, இதுதான் கே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், கேவை மட்டும் வச்சுட்டு 1 அந்த சைடு அனுப்பணும். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, இதையும் உள்ளார அனுப்பி விட்டுருங்க ஸ்கொயரை. அப்ப இங்கேயும் போவோம், இங்கேயும் போவோம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இந்த பிளஸ் 1 அந்த சைடு போச்சுன்னா -1 ஈக்குவல் டு கே ஸ்கொயர். அப்ப எனக்கு வெறும் கே தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப கே ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ரூட் ஆயிடும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் -1. அவ்வளவுதான். ரூட்ல இருக்கிறதுனால வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி ஈஸி தான், இதே மாதிரி தான் ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஐடென்டிட்டி இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இதுலயே மைனஸ வச்சு இதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டி தான் பார்ப்போம். இருங்க, இப்ப பாருங்க, சைனும் காசும் வச்சு பார்த்தோமா? இப்ப சீக்கன் அண்ட் டேனை வச்சு பார்ப்போம். ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் பி டேன் தீட்டா ஈக்குவல் டு சின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் பி சீக்கன் தீட்டா மைனஸ் ஏ டேன் தீட்டா ஈக்குவல் டு டி. ஆர் இப்படியும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்னா ஏ டேன் தீட்டா மைனஸ் பி சீக்கன் தீட்டா. ஓகேவா? ஏவும் பியும் அப்படி இருக்கும், பட் டேனும் சீக்கனும் மாறி வரும். ஈக்குவல் டு டி. இப்படி கூட வரலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படியும் இருக்கலாம், இல்ல இப்படியும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்படி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு அதே மாதிரி இருக்கும். அங்க உள்ள மாதிரியே தான், அங்க பிளஸ் எடுப்போம், இங்க வந்து என்ன எடுக்கிறோம், மைனஸ். ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகேவா? பாத்துக்கோங்க, அங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் பிளஸ் இருக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் மைனஸ் இருக்கும். இங்க ரெண்டுமே மைனஸ் தான். ரெண்டாவது இங்க பி இருக்கு, இங்க பி வந்துருது, இங்க ஏ இருக்கு, இங்க ஏ வந்துருது. ஆர் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், ஏ இங்க பி இங்க கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப tan தீட்டா இங்க சீக்கன் தீட்டாங்கயும் மாறிடும். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா. இத மாதிரி வச்சு என்ன பண்ணலாம், நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கொஸ்டின் தரேன், இதுல ஈஸி தான், இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி போட போறோம், அவ்வளவுதான். if 5 secant theta minus 3 tan theta equal to 7 அப்படின்னா find the value of 3 secant theta minus 5 tan theta equal to என்ன? ஓகேவா? இப்ப கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பாருங்க, இங்க ஏன்னு இதை எடுத்தனா அப்ப இங்க 5 எது இருக்கோ அதை தான் ஏன்னு எடுக்கணும். அதே மாதிரி 3 பின்னு எடுத்தனா இங்க 3 எங்க இருக்கோ அதை தான் பி. பாருங்க, சேம் டு சேம் இதே மாதிரியே வந்துருச்சா? இங்க வந்து அப்ப இதை சின்னு எடுக்கணும், இங்க உள்ளது தெரியாது, ஸோ டினே வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஏவுக்கு பதிலா 5 இருக்கு, ஸோ 5 ஸ்கொயர்னா 25, டைரக்டா போடுறேன். மைனஸ் பி, பிக்கு பதிலா இந்த இடத்துல 3 எடுத்திருக்கோம், இப்போ 3 3s are 9 ஈக்குவல் டு சி ஸ்கொயருக்கு பதிலா பாருங்க 7 இருக்கு,
கவனிச்சுக்கோங்க. அப்ப 49 மைனஸ் டி தெரியாது. ஸோ டி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ 25ல 9 போயிடுச்சுன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓகேவா? எத்தனை வரும்? 16 வருது. ஓகேவா? 20 16 ஒரு 9 போடுங்க, 25 வந்துடும். அப்போ 16 ஈக்குவல் டு 49 மைனஸ் டி ஸ்கொயர். இப்ப பாருங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இது பெரிய நம்பரா இருக்கா, இதை அந்த சைடு அனுப்புங்க. 49 மைனஸ் 16 ஆயிடும். இந்த மைனஸ் டி ஸ்கொயர் இந்த சைடு அனுப்புங்க, அப்ப பிளஸ் டி ஸ்கொயர் ஆயிடும். அப்போ டி ஈக்குவல் டு 49ல 16 போயிட்டுனா என்ன வருது? 33 வருது. ஸோ ரூட் எடுங்க. அதுக்கு ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியாது 33. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் டி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 33. பாத்தீங்களா? இதுவும் சேம் டு சேம், ஈஸி தானே? சேம் ப்ராப்பர்ட்டி தான். சேம் வந்து இப்ப நம்ம சைன் காச வச்சு பார்த்தாச்சு, சீக்கன் டேனை வச்சு பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா கொசிகன் அண்ட் காட்டை வச்சு ஒரு சம் பார்த்துருவோம். ஓகேவா? சேம் டு சேம் தான். அதுக்கு எந்த மாதிரி ஐடென்டிட்டி வருதுன்னு பார்க்கணும். இஃப் போன ஐடென்டிட்டி பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். a cosecant theta minus b cot theta equal to c. b cosecant theta minus a cot theta equal to d. ஆர் இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? a அப்படியே இருக்கும், அதே மாதிரி b யும் அப்படியே இருக்கும். ஆனா பட் வந்து கொசிக்கனுக்கு பதிலா இந்த இடத்துல காட்டும், அதே மாதிரி இந்த இடத்துல கொசிக்கனும் மாறி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் அதே தான். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். இந்த இடத்துல m எனக்கு பதிலா cd இருக்கா, ஸோ c ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர். சேம் ஃபார்முலா தான், சேம் ஃபார்மேட் தான். இப்ப கொஸ்டின் பார்த்துரும். ஓகே, இப்ப என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்னன்னு எடுத்துப்போம், சின்னு எடுத்துப்போம். அப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 5 cosecant theta plus 4 cot theta. அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இங்க வந்து a இருக்கு, இங்க வந்து சாரி இது b-யா, b இருக்கு, இங்க வந்து a இருக்கு. இது வந்து ப்ராப்ளம் இல்ல. இங்க மைனஸ் மைனஸ் இருக்கா, இங்க பிளஸ் பிளஸ் வந்தாலும் ஓகே தான். பாருங்க ரெண்டுத்துலயும் ஆனா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்து டின்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா இதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஏவுக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, 4. அப்போ 4 ஸ்கொயர்னா 16 வருமா? அதே மாதிரி மைனஸ் பிக்கு பதிலா 5 இருக்கு, ஸோ 25 ஈக்குவல் டு சிக்கு பதிலா 7 இருக்கு, ஸோ 49 மைனஸ் டி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், டி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துருங்க, மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 49 பிளஸ் 25 மைனஸ் 16. அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டு பிளஸ் பண்ணுங்க, 49 ஒரு 25 74, அதுல 16 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 58 வருது. இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் நமக்கு தேவையில்லை இல்லையா, அப்ப ரூட் ஆஃப் 58. இதை வெளில எடுக்க முடியுமான்னு பாருங்க. வெளில எடுக்க முடியும்னா அப்ப இதான் ஆன்சர். 58னா என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு போட்டு பாருங்க. 29 வருது. ஸோ நம்மளால எடுக்க முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுப்போம். ஓகே, அப்ப டியோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 58. இப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி, ஓகேவா, ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி தான், ஆனா 3 விதமா யூஸ் பண்ணியிருக்கோம். சைன் காஸ்க்கு ஒன்று,
சீக்கண்ட் டேனுக்கு ஒன்று, கொசிக்கண்ட் அண்ட் காட்டுக்கு ஒன்று. அதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப வந்து சில ஐடென்டிட்டிஸ் நான் எழுதி போடுறேன். அதை வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ if a plus b equal to 45 degree or 225 degree, இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஃபார்முலா லிஸ்ட் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, அதுல இருக்கு இதெல்லாம். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 plus tan a into 1 plus tan b equal to 2 or 1 minus cot a into 1 minus cot b equal to 2 or இதையே எப்படி எழுதலாம்னா cot a minus 1 இப்படி வந்தாலும் கரெக்ட் தான். cot b minus 1 equal to 2. நமக்கு சுச்சுவேஷன் எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்ப a plus t நம்ம வந்து ஒரு சம்ல வந்து பிளஸ் பண்ணுவோம். அப்ப நமக்கு 90 வந்தா இப்படி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி நிறைய ஐடென்டிட்டி பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும் a plus t இது பண்ணக்குள்ள 45 or 225 வந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம், இது ஆர் இது மூணுத்துல ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா if a plus b plus c மூணு இருக்கும். ஓகே, ஒரு சம்ல வந்து sin தீட்டா அந்த cos தீட்டா அந்த மாதிரி தீட்டாஸ் வந்து ரெண்டு தான் இது வரைக்கும் வச்சு பார்த்தோம். a plus b அது மட்டும் தான். இப்போ மூணாவது ஒன்னையும் சேர்த்துக்கோங்க. அது மூணுத்தையும் கூட்டக்குள்ள நமக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னா tan a plus tan b plus tan c இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இது 180 டிகிரின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா tan a tan b into tan c இன்ட்ல வந்து போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம இது பண்ணக்குள்ள ஏதாச்சும் 90 வந்துச்சுன்னா அந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிப்போம், ஈஸியா இருக்கும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி cot a into cot b plus cot b into cot c plus cot c into cot a equal to 1. இந்த மாதிரி மாத்தி மாத்தி மல்டிபிள் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா 1ன்னு எடுத்துக்கலாம். மூணாவது ஒன்று பாத்தீங்கன்னா sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b into sin c. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிப்போம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோரிஸ் லான்னு ஒண்ணு இருக்கும். அதுபடி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோரிஸ் லா படி எப்படி யூஸ் பண்ணோம்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். 4 தீட்டா லெஸ் தென் 60 டிகிரி. அதாவது வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மு வரக்குள்ள அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். ஓகே, sin theta into sin 2 theta into sin 4 theta equal to 1/4 sin 3 theta. நெக்ஸ்ட் வந்து cos theta cos 2 theta into cos 4 theta equal to 1/4. இங்க cos இருக்கா, ஸோ இங்கேயும் cos தான் வரும். cos 3 theta. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tan theta into tan 2 theta into tan 4 theta equal to இந்த இடத்துல 1/4 வராது, டைரக்டா வந்து வெறும் tan 3 theta மட்டும் யூஸ் பண்ணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி போடுறோம். அதுவே வந்து நமக்கு வந்து ஃபார் இதுலயே வந்து ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் தீட்டா கண்டுபிடிக்கணுமா, அப்போ ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான். ஓகேவா? இதேதான், பட் வந்து சைன் தீட்டாக்கு பதிலா சைன் 60 மைனஸ் தீட்டா. இப்ப புரியுதா? பாருங்க, இங்க வந்து 60 தான் பெருசுன்னு நம்ம வந்து இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுவும் அதிகபட்சமா 4 தீட்டா தான் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபார் ஆல் வேல்யூனா 60 மட்டும் இல்லாம 60யும் எடுத்துக்கணும் அதுக்கு மேலேயும் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நார்மலா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா மறந்துட்டா கூட பரவாயில்ல, நம்ம இதை மட்டுமே யூஸ் பண்ணி கூட எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்துல sin theta sin 60 plus theta equal to 1/4 sin 3 theta. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cos 60 minus theta next cos theta into cos 60 plus theta equal to 1/4 cos 3 theta. Next வந்து பாத்தீங்கன்னா tan 60 minus theta tan theta tan 60 plus theta equal to அதே மாதிரி தான் இதேதான் இங்கேயும் tan 3 theta. ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது இருக்கும். இதனால இதை வந்து நான் உங்களுக்கு இங்க சொன்னாதான் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ காமன் ஃபார்முலா எல்லாம் விட்டுட்டேன். ஓகேவா? இங்க வந்து ஐடென்டிட்டிக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதி போட்டாச்சு. இப்போ இதை மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, பாருங்க இதை வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு எப்படி போடலாம்னு பார்ப்போம். 45 டிகிரி a plus b. Find the value of 1 plus tan 45 tan 5 degree 1 plus tan 40 degree. இது வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் if a plus b கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா, இது பார்த்தாலே நமக்கு தெரியுதா இது ஒரு ஐடென்டிட்டி. அப்ப a plus b கூட்டினா 45 டிகிரி இருக்கணும். பாருங்க ஏவுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன இருக்கு 45, 5 இருக்கு, இந்த இடத்துல 40 இருக்கு. அப்ப 45 வந்துருச்சு. அப்போ எனக்கு வந்து கான்செப்ட் என்ன, then 1 plus tan a into 1 plus tan b. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 2ன்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ பாருங்க a plus b 45. இப்போ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா, இதை எப்படி மாத்தலாம், tan ரெண்டு சைடு சேருங்க, tan a plus b equal to tan 45. இப்படி யூஸ் பண்ணி தான் போட முடியும். ஓகேவா? இப்படி சால்வ் பண்ணி நம்ம போடலாம். இது வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி ரெண்டு வருதுன்னு. பட் நீங்க டைரக்டா ரெண்டுன்னு போட்டு வேலையை முடிச்சிடலாம் அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா. ஆர் தெரியலன்னா எப்படி போடுவீங்க, இப்ப tan இருக்கா அதனால tan ரெண்டு சைடு சேர்த்தீங்கன்னா tan a plus b equal to tan 45 டிகிரின்னு வரும். இப்ப tan a plus b க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், tan a plus tan b divided by 1 minus tan a tan b ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். தெரியலன்னா இப்படிதான் போடுவோம், ரொம்ப லென்த்தா போகும். tan 45 ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா அப்ப எப்படி வரும் பாருங்க, tan a plus tan b equal to 1. அந்த சைடு போச்சுன்னா மல்டிபிளா, ஸோ 1 மைனஸ் tan a tan b வந்துடும். இப்போ இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ tan a plus tan b மைனஸ் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் tan a tan b equal to 1. இப்போ நமக்கு எப்படி பிரிப்போம், tan a 1 plus tan a 1 plus tan b பிரிக்கணும். அப்போ இந்த சைடு ஒன்னு, போத் சைடு 1 ஆட் பண்ணுங்க. 1 plus tan a plus tan b plus tan a tan b equal to 1 plus 1 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க இது அப்படியே ஒன்னா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது அப்படியே, இதுல காமனா என்ன எடுக்கலாம், tan b வெளில எடுக்கலாம். இது அப்படியே கீழே இறக்கிடுங்க. 1 plus tan b plus tan b காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா இதோ இருக்கா, அப்ப இங்க 1ன்னு வந்துரும். பிளஸ் இந்த இடத்துல tan b போயிடுச்சுன்னா வெறும் tan a மட்டும் இருக்கு. ஸோ tan a equal to 2. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு பாருங்க,
இது ரெண்டுத்துலயும் இந்த பிளஸ்க்கு ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது இதுவும் இந்த ஹோல் டேர்ம். அப்ப அதை அப்படியே எடுங்க. வெளில எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் tan a வெளில எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பாருங்க இது ஃபுல்லா எடுத்தாச்சு. சோ என்ன இருக்குன்னா 1 இருக்கும். பிளஸ் இருக்கா அப்படியே கீழே இருக்குங்க. இந்த இடத்துல இதை எடுத்துட்டோம்னா மீதி இது மட்டும் இருக்கு. சோ tan b ஈக்குவல் டு 2ன்னு வருது பாருங்க. ஓகேவா? இதான் சொல்யூஷன். இவ்வளவு தூரம் தெரியலன்னா நம்ம இப்படிதான் கொண்டு வரணும். ஆனா நமக்கு ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கு. இத பார்த்தோன்னே if a plus b 45 வருது. சோ இதோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா 2ன்னு போட்டுடலாம். ஓகே தானே? ஓகேவா? இது புரியுதான்னு பாத்துருங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி வச்சு பார்ப்போம் ஒரு சம் பாத்துருவோம் டைரக்டா. இப்போ இதுல பாருங்களேன், இப்ப வந்து 3 இருக்கு. 3 டேர்ம் இருக்கு. அதே மாதிரி இதை இப்ப ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? a பிளஸ் b பிளஸ் சி இந்த மாதிரி இருந்துச்சு. tan a பிளஸ் tan b பிளஸ் tan c இருந்துச்சுன்னா இதை மூணுத்தையும் கூட்டக்குள்ள 180 டிகிரி வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? பாருங்க, a ஓட வேல்யூ 37, b ஓட வேல்யூ 73, இங்க 70 கூட்டுங்க 180 டிகிரி வருது. அப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஐடென்டிட்டி எழுதணுமா? ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இதோ இருக்கா 180 டிகிரி, இதோ இருக்கு பாருங்க. அப்போ எப்படி எழுதலாம்? tan a tan b tan c இருந்தது, நம்ம என்ன எழுதிட்டோம்? tan a tan b tan c போடணும். இதை இப்ப எப்படி எழுதலாம்னா tan 37 tan 73 tan 70. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. மூணுத்தையும் வந்து இதையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி ஆகுனதுக்கு அப்புறம் a பிளஸ் b பிளஸ் c தான். அதான் 180 டிகிரி. வேல்யூவே என்னதான் இருக்கும் நமக்கு? அப்ப வேல்யூவும் அந்த 180 டிகிரி தான் இருக்கும். கரெக்ட் தானே? அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் டைப்ல உள்ள சம்ஸ் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் போவோம். இதுல வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து சும்மா ஒண்ணு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஒரு மாடல் போட்டிருக்கேன். ஏன்னா இப்படிதான் வரப்போகுது. சோ இதை நம்ம யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வந்து ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா? அதுல இருந்து கொஞ்சம் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதுன்னு பாத்தீங்கன்னா இதோ இந்த மோரிஸ் லா. கரெக்டா? மோரிஸ் லாவுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணும். அப்போ அதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. மோரிஸ் லால இருந்து கொஞ்சம் சம்ஸ் பாத்துரும். சப்போஸ் ஏதாச்சும் வந்து தெரியலன்னா கேளுங்க. டவுட் செக்ஷன்ல பாத்துக்கலாம். திருப்பி வச்சு பாருங்க புரியுதான்னு. சப்போஸ் ஏதாச்சும் புரியலன்னா திருப்பி வச்சு பாருங்க. நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜனவரி வந்து வீக்கெண்ட் கிளாஸ் வந்து வச்சிருந்தோம். அது வேண்டாம். நீங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 3 கிளாஸ், ஓகேவா? 3 ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். அது எப்ப வந்து நான் சொல்றேன். நான் வந்து டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். எக்ஸாம் டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். உங்களுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா 3 ரிவிஷன் கிளாஸ் அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணிப்போம். ஏன்னா இப்ப வச்சோம்னா நமக்கு மறந்துடும். அதுவும் இல்லாம அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்க முடியாம போயிடும். சோ லாஸ்டா எக்ஸாம் டைம் வரக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கிளாஸ் பாத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து மேத்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கிறத மட்டும் கிளியர் பண்ற மாதிரி. ஓகேவா? ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 3 கிளாஸ் தான் இருக்கும். அது மட்டும் போதும். இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். 1 மார்க்ஸ் மட்டும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓல்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம வந்து மீறி சொல்லி கொடுத்த அந்த கிராமர் ட்ரிக்ஸ் அந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க. அதுவே போதும். பெருசா வந்து வேற எதுவும் கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து டென்ஸும் இன்னொன்னு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் மட்டும் இருக்கு.
அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டென்ஸ் அந்த பேசிக் கான்செப்ட் எந்த மாதிரி 1 மார்க் கேக்குறாங்கன்னு ஒரு கிளாஸ்ல பாத்துருவோம். அதை மட்டும் தான், அதுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் கிளாஸ் ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து நரேஷன், க்ளோஸ் டெஸ்ட் அதெல்லாம் சும்மா தான், அது லைட்டா குட்டி குட்டி கான்செப்ட் தான், அதையும் பார்த்தலாம். அப்போ ஒரு கிளாஸ் அதுக்கு போதும். மீதி எல்லாம் நம்ம நடத்துனது மட்டும் பாருங்க. மெமரிஸ் போர்ஷனை நீங்களே படிச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க படிச்சிருங்க அதை. இம்பார்ட்டன்ட் வந்து 100 அந்த பிளாக் புக்ல இருக்கும், ஓகேவா? இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதை மட்டும் படிச்சா கூட போதும். மொத்தம் வந்து நம்ம சொல்லி கொடுத்த மேத்ஸ், இங்கிலீஷ் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம சொல்லி கொடுத்தது மட்டும் பாருங்க, அதுவே போதும். நான் கொடுத்த டாபிக்ஸ் சில இது வந்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருங்க. அதை மட்டும் பார்த்தாலே போதும். அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேவா? அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க, நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய 1 மார்க்ஸ் இங்கிலீஷ்ல பண்ணி பாருங்க. அதுவே போதுமானது, ஓகேவா? நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் டேட் ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த 3 ரிவிஷன் கிளாஸ் நான் என்னன்னைக்குன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வச்சிருவேன். ஓகே, இந்த ட்ரிக்னாமெட்ரியோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்ப பாருங்களேன், இது tan 10, tan 20, tan 40. இப்போ இது பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? tan A tan B பிளஸ்ல இருந்துச்சுன்னா 180 வருதா கூட்டி பார்த்துட்டு போடும். இது பார்த்தாலே தெரியுது 180 இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. அப்போ நமக்கு வந்து இது என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, இது பார்க்க தீட்டா மாதிரி இருக்கு, இது பார்க்க 2 தீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 இது 2 into 10 போடலாமா? அப்ப 2 தீட்டா வருமா? 2 into 10 அப்ப 2 தீட்டா. இந்த இடத்துல 4 into 10 போட்டா 4 தீட்டா வரும். அப்ப ஃபார்முலா நம்ம பார்த்தோமா? tan தீட்டா into tan 2 தீட்டா into tan 4 தீட்டா. ஐடென்டிட்டி பார்த்தோம்ல இந்த மோரிஸ் லால. அப்ப tan 3 தீட்டா தான் அதுக்கு ஆன்சர். கரெக்டா? அதே மாதிரியே இருக்கு பாருங்க, தீட்டாக்கு பதிலா 10 இருக்கு. அப்ப 2 தீட்டானா 2 into 10 பிரிச்சா 20 வந்துருச்சா? அப்ப 4 தீட்டானா 4 into 10 40. அப்ப இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப வந்து என்ன போடலாம் பாருங்க, 3 தீட்டா tan 3 தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும். தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, 10 தான் இருக்கு. சோ 10. அப்ப tan 30. வேல்யூ தெரியுமா நமக்கு? ஏன்னா வேல்யூ தான் கேக்குறாங்க. சோ tan 30னா 1/√3. அப்ப இதுதான் ஆன்சர். சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் வந்து வேற மாதிரி கொடுப்பாங்க, நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தி போடுற மாதிரி இருக்கும். அதையும் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, the value of sin pi by 9 into sin 5 pi by 9 into sin 7 pi by 9 sin 3 pi by 9. இது வந்து இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பையனா நமக்கு என்னன்னு தெரியும், ரேடியன் மெஷர் தானே. அப்ப பையனா வேல்யூ என்ன உங்களுக்கு? பையோட வேல்யூ வந்து எல்லாத்துலயுமே பைக்கு 180 டிகிரி, கரெக்டா? அப்ப இந்த இடத்துல பை போட்டுருவோமா? பை பை 9 என்ன வரும் பாருங்க, 180 by 9 20 வரும். அப்போ இந்த இடத்துல மாத்திப்போம். இப்படி இருந்தா நமக்கு போடுறது கஷ்டமாயிடும். சோ sin 20. அடுத்த பாருங்க 5 pi by 9. அப்ப 5 into 180 by 9. அதே தானே இங்க 20 வரும். அப்ப 100ன்னு வரும், கரெக்டா? அப்ப sin 100. நெக்ஸ்ட் பாருங்க, இது 7 pi by 9 என்ன வரும்? pi by 9க்கு பதிலா 20 தானே வருது, சும்மா சும்மா போட வேண்டாம், ஒரே 20ஆவே வச்சுப்போம். அப்போ 140 வருது. சோ sin 140. இன்னும் ஒண்ணு இருக்கு, 3 pi by 9. 3 pi by 9 3 into 20 60 டிகிரி. ஓகே, இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு வந்து இங்க தீட்டாவுக்கு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 தீட்டாவுக்கு என்ன யூஸ் பண்ணும்? இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெருசா இருக்கு வேல்யூ. 1 ரெண்டாவது இதுவுமே பெருசா இருக்கு. மீதி எல்லாம் ஓகே 90க்குள்ள இருக்கு. இது 100 தாண்டி போகுது. அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். அப்போ sin 100 தீட்டாவை எப்படி பிரிக்கலாம்னா sin 180 மைனஸ், இங்க எதால மைனஸ் பண்ணா 100 வரும்? 80 மைனஸ் பண்ணிட்டோம்னா 100 வரும். sin 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட். இங்க tan cot தான் வரும், மத்தவங்களுக்கு எல்லாம் மைனஸ்,
கரெக்டா? சாரி 180 பிளஸ் தானே 2θ, 180 மைனஸ்னா இங்க வரும். இங்க சைனும் கொசிக்கனும் வந்து பிளஸ்ல இருப்பாங்க. அப்ப சைன் தானே இருக்கு, அப்ப இங்க பிளஸ் தான். 180நாலும் மாறாது. சோ சைனை தூக்கி அப்படியே போடுவோம். சைன் 80 டிகிரின்னு வந்துடும். ஓகேவா? சைன் 100 டிகிரி எப்படி எழுதலாம்னா சைன் 80 டிகிரின்னு கூட எழுதலாம். அதே மாதிரி அப்ப இதையும் மாத்திக்கோங்க. அப்ப இதையும் மாத்தினீங்கன்னா சைன் 180 மைனஸ் 40க்கு என்ன போடுவீங்க? 40 போடலாமா? அப்போ அதே தான் வரப்போகுது, சைன் 40 வரும். இதை இப்ப சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்? சைன் 20, சைன் 100 சைன் 80 மாத்திட்டோம். சைன் 140 சைன் 40 மாத்தியாச்சு. சைன் 60 அப்படியே இருக்கட்டும். இப்போ வேற என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் நம்ம 3 தீட்டா தான் எடுக்கணும். கரெக்டா? ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சது படி, கான்செப்ட் படி பாருங்க, ப்ராப்பர்ட்டி படி எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 தான் எடுத்திருப்போம். 1 2 3. அதே மாதிரி எல்லாத்துலயும் 3 தீட்டாஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 3 தீட்டாஸ பிளஸ் பண்ணக்குள்ள எப்படி இருக்கணும்னா 180 டிகிரி இருக்கும். ஓ, அது இது கிடையாது. அது இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, 3 தான் எடுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் 3 வேல்யூஸ் எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து இதை 3 கூட எடுக்கலாம், ஆர் இதை 3 கூட எடுக்கலாம். எதை வேணாலும் 3 எடுக்கலாம். ஆனா நான் வந்து இதுல கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு வந்து இப்ப எதுக்கு வேல்யூ தெரியுமோ அதை விட்டுருவேன். ஏன்னா சைன் 20க்கு தெரியாது, எனக்கு சைன் 80க்கும் தெரியாது, 40க்கும் தெரியாது. பட் சைன் 60க்கு வேல்யூ தெரியும். அப்ப அதை தனியா விட்டுருங்க. அப்ப இதை 3 மட்டும் எடுத்து இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ப பாருங்க, இங்க 2 இங்க தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு? 20 இருக்கு. அப்போ 2 தீட்டாக்கு பதிலா 2 இன்டு 20 போட்டீங்கன்னா 40 வரும். அப்ப இதுதான் 2 தீட்டா. அப்ப அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எழுதிப்போம், அப்புறமா சேஞ்ச் பண்ணுவோம். இங்க வந்து 40 வருதுன்னா அப்போ 4 இன்டு 40. கான்செப்ட் படி என்னது? sin theta sin 2 theta into sin 4 theta equal to 1/4 sin 3 theta தான் ஃபார்முலா. இதை அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ sin 20, அடுத்தது என்ன வருது? sin 40, அடுத்ததுதான் sin 80 equal to 1/4 sin 3 theta. தீட்டாவுக்கு பதிலா இங்க என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, 20. So 20. அப்போ 1/4 sin 60. அப்போ 60யோட வேல்யூ நமக்கு தெரியுமா? √3/2. அப்ப வேல்யூ என்ன வருது? 3/8ன்னு வருது. கரெக்டா? 1 4 2 8. புரியுதான்னு பாத்துருங்க. இப்ப √3/8 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம். என்ன, இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? மல்டிபிள்ல போடுங்க. இன்னொரு வேல்யூ விட்டுட்டோம் பாருங்க, sin 60. sin 60 என்னது? √3/2. √3 into √3 3/8 into 2 60. ஓகேவா? அதையும் மறந்துடக்கூடாது, அதையும் பாத்துருங்க. சோ டோட்டல் வேல்யூ வந்து அப்ப இதுதான். எதையாச்சும் விட்டுட்டு போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் தப்பா போயிடும். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்ப இத வச்சு பாத்துக்கணும். இதுல இன்னும் ஒரு சம் பாத்துக்கணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம டைரக்டா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போட்டோம். இப்ப இதுக்கு பாருங்களேன். ஓகே, இப்ப பாருங்க, இது தீட்டா, இது 2 தீட்டா 4 தீட்டான்னு எடுக்கிற மாதிரி கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. தீட்டா ஈக்குவல் டு 12ன்னு போட்டோம்னா அப்ப 2 தீட்டா இன்ட்டு 12 2 இன்ட்டு 12ன்னு போடணுமா? அப்ப என்ன வரும் பாருங்க, 24 தான் வருது. ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது.
ஓகேவா? டைரக்டா யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியாது நம்மளால. இத வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்ப எதை தான் யூஸ் பண்ணணும்னா ஃபார் ஆல் தீட்டா இருக்கு இல்லையா? இதை தான் யூஸ் பண்ணணும் நம்ம. அப்ப இதை யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கணும். எதை வந்து எங்க யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா எழுதிப்போம். sin 60 minus theta sin theta into sin 60 plus theta equal to 1 by 4 sin 3 theta. இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து கான்செப்ட் படி பிரிச்சிங்கன்னா இப்ப இது 3 இருக்கா எழுதிடும். sin 12 எப்படி 12 வந்திருக்கும்? இப்போ தீட்டாவுக்கு பதிலா 12ன்னு வச்சுப்போம். ஓகேவா? தீட்டாக்கு பதிலா என்னன்னு வச்சுப்போம்? 12ன்னு வச்சுப்போம். அப்ப 60 மைனஸ் தீட்டா 60 பிளஸ் தீட்டா. ஓகே, sin 12 டிகிரி அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் sin அப்ப 60 மைனஸ் 12 போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 48. கரெக்டா தானே வருது? அப்ப இதுதான் வந்து 60 மைனஸ் தீட்டா. sin 60 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ sin 48 டிகிரி. அப்ப 60 பிளஸ் தீட்டானா அப்ப என்ன வரும் பாருங்க, தீட்டாவோட வேல்யூ 12 72 வருது. அதை அப்படியே போட்டுருங்க, 72. இந்த அப்ப sin 54 என்ன பண்றது? அப்படியே எழுதுங்க, வேற வழி இல்லை. அப்போ sin 54 இப்ப என்ன பண்ணணும்னா இத நம்மளே ஆட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்ட்ராவா மல்டிபிள்ல ஆட் பண்ணிருக்கோம், மல்டிபிள்ல சேர்த்திருக்கோம். அப்ப இதையே டிவைட்லயும் சேர்க்கணும் எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? டிவைட்லயும் sin 72 சேர்த்துக்கோங்க. புரியுதுல நான் என்ன சொல்றேன்னு? இது 3 கம்ப்ளீட் ஆக, இந்த இது 3ம் கம்ப்ளீட் ஆக எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வேல்யூ தேவைப்படுது, அது sin 72. ஆனா இல்ல இங்க, அதனால sin 72 டிவைடட் பை sin 72ன்னு போட்டுக்கோங்க. அதெல்லாம் அடிச்சோம்னா 1ன்னு வந்துடும். அப்புறம் இந்த sin 54 அப்படியே கீழே இறக்கிட்டேன். இப்ப பாருங்களேன், இது 3த்துக்கும் தான் எனக்கு தெரியும். கரெக்டா? இது 3 தான் இது மாதிரி இருக்கு. அப்ப இந்த வேல்யூ என்னால யூஸ் பண்ண முடியும். அப்ப மீதி இருக்கிறது பாருங்க, இதுவும் டிவைடட் பைல இதுவும் இருக்கு. அப்ப அதை தனியா வச்சுப்போம். sin 12 degree sin 48 degree into sin 72 degree into இந்த sin 54 by sin 72 தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இதோட வேல்யூ தான் என்னன்னா 1 by 4 sin 3 theta. 3 thetaக்கு பதிலா இந்த இடத்துல என்ன எடுத்திருக்கோம்? 12 எடுத்திருக்கோம். into sin 54 by sin 72. முதல்ல இதை போட்டுருவோமா? 12 into 3 என்ன வருதுன்னு பாருங்க. 1 12 12, 2 12 24, 3 12 36. 1 by 4 into 36 வரும். into இது அப்படியே கீழே இறக்கிருப்போமா இப்போதைக்கு? sin 52 divided by sin 74. சரி, sin விட்டுட்டேன் நான் இங்க, இருங்க வரேன். இப்ப இன்னொன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க தீட்டா இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு? தீட்டா இருக்கு. இங்க 36 இருக்கா? இங்க வந்து 54 இருக்கு. இப்ப நான் இதை சேஞ்ச் பண்ணியே ஆகும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? sin 36, ஓகே, sin 54, இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன். இப்போ sin A into sin B, அதாவது இப்ப வந்து இங்க 54 இருக்குன்னா sin 54ம் cos, அதாவது if A plus B equal to 90 ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல முன்னாடி, ஒரு ப்ராப்பர்ட்டி 90 இருந்துச்சுன்னா அப்ப இங்க வந்து என்ன வரும்? 54னா அப்ப காஸ்ட்ல வந்து மீதி இருக்கக்கூடிய வரும். அப்ப 54 பேஜ்னா எவ்வளவு வருதுன்னு பாத்துருங்க. 36. அப்ப cos 36 டிகிரி. கரெக்டா? அப்ப நான் இந்த sin 54 எப்படி எழுதலாம்னா cos 36ன்னு எழுதலாம்.
அப்ப பாருங்க, இது இதுக்கு ஈக்குவல் இந்த ப்ராப்பர்ட்டி படி. அப்போ 1/4 sin 36 degree into cos 36 degree divided by sin 74. 74 இல்ல 72 வருதா? ஓகே, 72 டிகிரி. இப்ப வேற என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இது 36 டிகிரி, இதுவும் 36 டிகிரி. அப்ப இதை மட்டும் தனியா வைங்க. sin 36 degree into cos 36 degree 1 by sin 72 degree மட்டும் தனியா வைங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா sin A sin theta cos theta 2 sin theta cos theta. நான் படிக்க சொல்லியிருக்கேன்ல, sin 2 theta ஃபார்முலா. sin 2 theta equal to 2 sin theta cos theta. இதுக்கே ரெண்டு ஃபார்முலா இருக்கும், ஒன்று tan வச்சிருக்கோம், இன்னொன்னு இதை வச்சிருக்கோம். இதுல நமக்கு ஆனா பாருங்களேன், இது மட்டும் தான் இருக்கு, 2 இல்ல. அப்ப 2 அந்த சைடு கொண்டு போயிடுங்க, அப்ப டிவைட்ல வரும். அப்ப sin 2 theta by 2 அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தீட்டாக்கு பதிலா இங்க என்ன இருக்கு பாருங்க, 36 இருக்கு. அப்போ sin 2 into 36, தீட்டாக்கு பதிலா 36 போட்டீங்கன்னா 2 into 36 போட்டா என்ன வரும், 72. அப்ப sin 72 divided by 2 into இது அப்படியே கீழே இருக்குங்க, 1 by sin 72. இப்போ இதுல இதுவும் இதுவும் கட் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 1/4 into 1/2. மீதி எல்லாம் கட் ஆயிடுச்சு. அப்போ 1/8 is the answer. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம், sin 2 theta ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். போய் பார்த்துக்குங்க. sin 2 theta cos 2 theta இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, tan வச்சிருக்கு. இதுக்கு வந்து 2 sin theta cos thetaங்கிற ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. ஓகே, அதனாலதான் அதை படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது காமன் ஃபார்முலாங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லல. ஓகேவா, அதை நீங்க பாத்துருங்க. அப்ப இத மாதிரி கேட்பாங்க. ஓகே தானே. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, காமன் டைப். இதுக்கப்புறம் அது நம்ம இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் வச்சு நம்ம ட்ரை பண்றதுதான். ஓகேவா, டைப்ஸ் வைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் வந்து புதுசு புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சம்ஸ். நம்ம தான் வந்து இப்ப இந்த சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, டைப்ஸ் வந்து இத்தனை டைப்ஸ் பார்த்துருக்கோம். இதுல எதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். புக்லயே வந்து ஆன்சர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டா சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணுங்க, ஒன்னொன்னும் எப்படி வந்திருக்கு, நம்ம சொல்லி கொடுத்ததுல எது கூட ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லி கொடுத்த டைப் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. அதை வச்சு மட்டும் என்னென்ன சம்ஸ் வருதோ அதை மட்டும் ரீகால் பண்ணுங்க, போதும். ஸோ நம்ம இதோட ட்ரிக்னாமெட்ரி க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி முடிஞ்சிச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 ரிவிஷன் கிளாஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சுப்போம். ஓகேவா, தேங்க்யூ.